ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் த த்ரெட் ஆஃப் த ட்ரங்க் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ சைனா பகுதியில் இருக்கார். இவர் ஒரு கடலுடைய கேப்டன். இவருடைய பொண்ணு பாசமாக நேசமாக வளர்த்திட்டு வராரு. அப்படியே ஜாலியாக லைஃப் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு தீவிரவாதி கும்பல் பயங்கரமாக சண்டை நடக்குது. அந்த சண்டையில் இவருடைய பொண்ணை கொண்டுட்டு அவங்க தப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த கூட்டத்தை கண்டுபிடிச்சி பழிவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்குள்ள போறாரு. இப்போ இறுதியில் அந்த கூட்டத்தை கண்டுபிடிச்சி பழி வாங்கினாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்குங்க. சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட் நின்று நல்லாவே பக்காவே இருக்கு. இவர் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி அந்த நாட்டுக்குள்ள போவார். அங்கே போய் இவர் நிறைய வேலையெல்லாம் பண்ணுவார். அது நல்லாவே வந்திருக்கு. 1961 வந்த படம் பார்த்தா அந்த மாதிரி தெரில. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தோட பிஜிஎம் மியூசிக் அண்டு சினிமோட்டோகிராஃபி அந்த ஒளிப்பதிவுலாம் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. படத்தோடைய ஹைலைட்டே வில்லன் தாங்க. வில்லன் ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக இருப்பான். அவனை பார்க்கும்போது நமக்கே கோவம் வரும். ஏன்னா அந்தளவுக்கு படுபயங்கரமான ஒரு வில்லனாக இருப்பான். அவனை பார்த்து அப்படியே நம்ம ஹீரோ அடித்து தும்ஸ் பண்ணுவார். அந்த சீன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியால் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே 1960 வந்த படம் அதோட எஃபெக்ட் இன்னும் இருக்குது. ஏன்னா பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸில் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இதனை சார்ந்து நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம். அந்த படங்களுடைய சாயல் அப்படியே இதில் இருக்குது. டெக்னிக்கல் வாட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் லோவாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே வந்து அந்தளவுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துக்கலாமோ அப்படி தான் தோணுது. ஏன்னா அந்த காலத்தில் நல்ல படமாக இருந்திருக்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இப்படி சூப்பராக ஆனால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.